ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு நிலக்கடலை சட்னி. இது இட்லிக்கு ஒரு பெஸ்ட்டு காம்போனே சொல்லலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கை நிறையா நிலக்கடலையை எடுத்துக்கோங்க. தோல் இல்லாமல் கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 6-7 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் செலவு புளியை தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற புளி ரொம்ப புளிப்பு இருக்காது, அதனால் இவ்வளோ எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற புளி ரொம்ப புளிப்பாக இருந்தால் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு துருவின தேங்காய், ஃபைனலாக தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாவை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ரொம்ப ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க நிலக்கடலையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு அதை ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட பொருட்கள்லாம் தயாராக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு பொருளாக மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. நிலக்கடலை, புளி, துருவின தேங்காய், வரமிளகாய், லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு உப்பு பத்தலைனாக்கா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணி ஒரே தரியாக ஆட் பண்ணி அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு லைட்டாக ஆட் பண்ணி குறை அரைச்சி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நேவாக அரைச்சிக்கலாம். இப்போது இதை குறை அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நேவாக அரைச்சிக்கலாம். எனக்கு கெட்டியாக வேணுங்கிறதுனால நான் 1/4 கப் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை இப்படியே கூட சர்வ் பண்ணலாம். இல்லை தாளித்து தான் உங்களுக்கு பிடிக்கும்னாக்கா நீங்கள் கடுகு, உளுத்தம் பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து ஆட் பண்ணிக்கோங்க. இட்லியோட இது சூப்பரான ஒரு காம்போ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாரி இன்னும் நிறைய ரெசிபிஸ்க்கு என்னோடய சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.